அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அந்த அல்லாஹ்வுக்கே. இது மறுமை வெற்றியே மகத்தான வெற்றி என்ற தொடர் காணொளியில் இது 9வது பாகம். பெற்றோரை வதைக்கும் பிள்ளைகள். நம்முடைய தாய் தந்தையராகிய பெற்றோர்களை அதிகமான பிள்ளைகள் மிகவும் வதைத்து கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து வருகிறோம். நாகரிக உலகில் மனித சமுதாயத்தை பீடித்துள்ள மிகப்பெரிய சமூக வியாதிகளில் ஒன்று வயோதிக பெற்றோர்களை வதைப்பதாகும். காலூன்றி நடக்க முடியாத தள்ளாத வயதினிலே விழுதுகளாக பெற்றோரை தாங்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் அன்னையர்களை அல்லல் படுவோராக அலக்களிப்பது வார்த்தைகளில் வடிக்க இயலாத மாபெரும் கொடுமையாகும். இன்றைக்கு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மனித சமூகம் மிக பெரும் அலட்சிய போக்கில் இருந்து வருகிறது. அமுதூட்டி வளர்த்த பெற்றோரை அரவணைக்க வேண்டிய பிள்ளைகள் அவர்களின் மன விருப்பங்கள் என்ன, அவர்களின் தேவைகள் என்ன என்று எந்த ஒன்றையும் அறியாமல் அவர்களை தவிக்க விட்டுவிடுகிறார்கள். இதற்கு இஸ்லாமிய சமுதாயமும் விதிவிலக்கு அல்ல. பெற்றோர்களை வதைப்பது பெரும் பாவம் என்று எச்சரிக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பலரும் பெற்றோர்களை பரிதவிக்க விட்டுவிடுகிறார்கள். இதனால் வயோதிக காலத்தில் அரைஜான் வயிற்றுக்காக கையேந்தும் நிலைக்கும் பெற்றோர்களை தள்ளப்பட்டு விடுகிறார்கள். சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, கேன்சர், கண் பார்வை குறைபாடு, காது கேளாமை போன்ற கடும் வியாதிகளில் பாதிக்கப்பட்ட வயோதிகர்கள் தெருவோரங்களிலும் சாலை ஓரங்களிலும் சீரழிந்து கிடக்கின்றார்கள். நாளுக்கு நாள் அவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. சர்க்கரை வியாதியினால் ஒரு வயோதிக தாயின் கால்களில் ஏற்பட்ட காயத்தால் மலத்தில் மேய்க்கும் புழுக்களைப் போல் புழுக்கள் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. தாயை கவனிக்கும் மனமில்லா பிள்ளைகளை பார்க்கும்போது நமது உள்ளம் வெடித்து சிதறும் நிலைக்கு தள்ளப்படுகிறது. இந்த காட்சி நம்முடைய தமிழகத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் கண்ட ஒரு காட்சி. இது போன்ற அவல காட்சிகள் நம் கண் முன்னால் நமது கண்களை குளமாக்கி கொண்டிருக்கின்றன. இந்த பிள்ளைகளுக்கு உள்ளம் என்பதே கிடையாதா? இவர் மனிதர்களா, விலங்குகளா? நாளை இதே நிலைமைக்கு இவர்களுக்கு ஏற்பட்டால் இவர்களின் நிலை என்னவாகும்? விலங்குகளான்னு கேட்டது தவறு. விலங்குகள் ஒருபோதும் தங்களுடைய அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் மாறுவது கிடையாது. பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாய், அதிகமாக கால்நடைகளில் பார்த்தோம், மிருகங்களில் பார்த்தோம்னா ஆண்களுக்கு அந்த பங்களிப்பு இருக்காது. பெண்கள் தான் அது நல்ல தன்னுடைய வயதை அடைந்து அதனுடைய உணவை தானே தேடிக்கொள்ளும் அளவுக்கு அவர்களை எப்படியெல்லாம் பாதுகாப்பாக அரணாக இருந்து வளர்க்கிறார்கள் என்பதை வளர்க்கிறது என்பதை பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்படிப்பட்ட அறிவை அதற்கு தந்திருக்கிறான். அவர்கள் மீறுவது அல்ல, மனிதன்தான் மீறுகிறான். இந்த பிள்ளைகளுக்கு உள்ளம் என்பதே கிடையாதா? இவர்கள் மனிதர்களா, விலங்குகளா? நாளை இதே நிலைமை இவர்களுக்கு ஏற்பட்டால் இவர்களின் நிலை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்றெல்லாம் நம்ம கேட்க தோணுது. என்றாலும் விலங்குகள் அப்படி நடந்து கொள்வதில்லை. விலங்குகளை நாம் அந்த லிஸ்டில் இருந்து எடுத்துவிடுவோம். படைத்த இறைவன் மறுமையில் விசாரிப்பானே என்கின்ற பயம் கிடையாதா என்ற பல கேள்விகள் உள்ளத்தில் எழுந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்றும் உபகாரங்கள் செய்ய வேண்டும் என்றும் இஸ்லாம்
நிறைய கட்டளை இட்டிருக்கிறது. அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் ஏன் இப்படி செய்ய போகிறாங்க? மார்க்கத்தை பெற்றோர்கள் சரியான முறையில் கற்றுக் கொடுக்கறது இல்லை. அப்போ மார்க்கம் அறியாத பிள்ளைகள் தான் அதிகமாக உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு தான் இப்படி இருக்குது. உடல் உழைப்பினாலும் செல்வத்தினாலும் எப்படியெல்லாம் பெற்றோருக்கு பாடுபடுவது சாத்தியமோ அத்தகைய அனைத்து வழிகளிலும் பெற்றோருக்காக நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகின்றது. ஒழுக்க மாண்புகளுடன் பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுடன் உரையாட வேண்டும் என மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. எந்த நிலையிலும் பெற்றோர்களை நோவினை படுத்துவதையும் அவர்களை உடலாலும் உள்ளத்தாலும் துன்புறுத்துவதையும் மிக பெரும் பாவமாக இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கின்றது. வயோதிக பருவத்தில் அவர்களுக்கு பணிவிடை செய்வதை கட்டாய கடமையாக இஸ்லாம் நமக்கு வகுத்து தந்துள்ளது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், இது அனைவரின் மீதும் சுமத்தப்பட்ட கடமை. இது சிலருக்கு தான் எனக்கு இல்லை, அவங்களுக்கு தான் நமக்கு இல்லை அப்படின்னு போக முடியாது. அனைத்து பிள்ளைகளுக்கும் இந்த கடமை இஸ்லாம் சாற்றுகிறது. இப்படி இஸ்லாம் பெற்றோர்களை அரவணைக்கவும் பேணவும் ஏராளமான உபதேசங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. அவற்றில் சில அறிவுரைகளை உபதேசங்களை இப்போது நாம் காண்போம். அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை விரிவுபடுத்தி அல்லாஹ்வுடைய அச்சத்தை அதிகப்படுத்தி பெற்றோர்களை சரியாக பேண வேண்டிய வழிமுறைகளுக்கு நமக்கு வாய்ப்பளிப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக அந்த செய்திகளை இப்போது பார்ப்போம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான். உம்முடன் இருக்கும் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ முதுமையே அடைந்து விட்டால், ஏன்னா 2 பேரும் இருப்பாங்கங்கிறதுக்கு அடித்து சொல்ல முடியாது. சில தாய் முன்னாடி போயிடுவாங்க அல்லது தகப்பன் முன்னாடி போயிடுவாங்க. சிலருக்கு 2 பேருமே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான இது இருக்கிறதுனால அல்லாஹ் இப்படி சேர்த்து சொல்கிறான். இருவருமோ இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால் இருவரை நோக்கி சீ என கூறுவதே, சீ என என்று சீன்னு கூட சொல்லிடாத, கூறாதே, இருவரையும் விரட்டாதே, மரியாதையான சொல்லையே இருவரிடமும் கூறு. அன்புடன் பணிவு எனும் சிறகை இருவருக்காகவும் தாழ்த்துவீராக. சிறுவனாக இருக்கும்போது என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா இந்த இருவருக்கும் நீ அருள் புரிவாயாக என்றும் என்னிடம் கேட்பீராக, பிரார்த்தனை செய்வீராக, அவர்களுக்காக துவா செய்வீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 17வது அத்தியாயத்தில் 23, 24 ஆகிய வசனங்களில் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் இந்த 17வது அத்தியாயத்தில் 23, 24 2 வசனங்கள் தான் படித்து பாருங்கள். மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்தும் வலியுறுத்தியுள்ளோம். அல்லாஹ் கூறுகிறான், என்ன வலியுறுத்தியுள்ளோம்? அவனை அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக சுமந்தாள். அவன் பாலருந்தும் பருவம் 2 ஆண்டுகள். எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. என்னிடமே நீ உன்னுடைய திரும்பி வருதல் உண்டு, என்கிட்ட தான் நீ வந்தாகணும் அப்படிங்கிறான் இல்லையா? அப்போ மிக பலவீனத்துக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை சுமந்து அந்த 9 மாதம் 10 மாதத்துக்குள்ளார அவ்வளோ கஷ்டப்பட்டதை கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி பாருங்கள். இன்றைக்கி உங்கள் கண் முன்னால் யாரெல்லாம் எப்படியெல்லாம் பார்க்குறீங்களோ அவைகளை நினச்சி பாருங்கள். கொஞ்சம் நஞ்சம் அல்ல, மிகப்பெரிய கஷ்டம். என்ன, மரணத்தின் கதவுகளில் போய் தட்டிட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு லைஃப் தான் அவங்களுக்கு. அப்படி கஷ்டப்பட்டு நம்மளை பெற்ற தாய், அவர்களை பராமரிப்பதற்காக அதற்காக உழைத்த நமது தந்தை. ஆக என்ன, நீ பால் அருந்தும் குழந்தையாக பிறந்து உன்னை பெற்றெடுத்து பால் அருந்தக்கூடிய 2 வருஷமும் மேலும் அவளுக்கு கஷ்டம்தான். அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து ஆளாக்கி
தனது உதிரத்தை உனக்கு உணவாக தந்து வளர்த்தவள் தாய். அவன் பால் அருந்தும் பருவம் 2 ஆண்டுகள் எனக்கும் உனக்கு, அதனால் அதை ஏற்படுத்தி தந்தேன் இல்லையா நான், அதுக்காக எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. அப்படி எதுலையாவது கொள்ளுறபடி பண்ணி அதில் அலட்சியம் படுத்தினா என்னிடமே நீ திரும்பி வருதல் இருக்கு, அப்போ நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு 31வது அத்தியாயம் 14வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். தனது பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறும் மனிதனுக்கு வலியுறுத்தினோம். இதற்காக அவனை அவனது தாய் சிரமத்துடன் சுமந்தாள். ரொம்ப சிரமப்பட்டாள். சிரமத்துடனேயே அவனை ஈன்றெடுத்தாள். அவனை சுமந்ததும் பால் குடியை மறப்பதும் 30 மாதங்கள். இது மொத்தம் ஸ்டார்டிங்லேருந்து 30 மாதங்கள் நல்லா கணக்கிட்டு அவன் தனது பருவ வயதையும் அடைந்து 40 வயதை அடையும் போது, அந்த குழந்தை 40 வயது அடையும் போது தான் ஒரு தந்தைங்கிற அந்த முழு விவரத்தை அறிஞ்ச பிற்பாடு எவ்வளவு கஷ்டங்கிறத உணர்ந்து அப்போதைக்கு அந்த தாய் தந்தைக்கு அல்லாவிடம் பிரார்த்திப்பானா உணர்வுபூர்வமாக உளப்பூர்வமாக. அவன் தனது பருவ வயதையும் அடைந்து 40 வயதை அடையும் போது, என் இறைவா, எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அருள்கொடைக்கு நன்றி செலுத்தவும், நீ பொருந்தி கொள்ளும் நல்லறத்தை நான் செய்யவும் எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. எனக்காக எனது சந்ததிகளை சீராக்குவாயாக. நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நான் முஸ்லீம்களில் ஒருவன் என்றும் கூறுகிறான். இது 46வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். பெற்றோருக்கு பணிவிடை செய்வது எவ்வளவு அவசியம் என்பதை மேற்கண்ட வசனங்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. பெற்றோர்கள் இணை வைக்குமாறு ஏவினால் அல்லது பாவமான காரியங்களை செய்யுமாறு நிர்பந்தித்தால் அதில் அவர்களுக்கு நீ கட்டுப்படாதே. என்றாலும் அவர்கள் இணை வைப்பாளர்களாக இருந்தாலும் அவர்களுடன் அழகிய முறையில் உறவாட வேண்டும் என்றும் அவர்களுக்குரிய கடமைகளை சிறந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் திருக்குர்ஆன் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தெளிவாக வழிகாட்டுகிறது. தனது பெற்றோருக்கு நல்லுதவி செய்யுமாறு மனிதனுக்கு வலியுறுத்தியுள்ளோம். உனக்கு அறிவு இல்லாத ஒன்றை எனக்கு இணை கற்பிக்குமாறு அந்த 2 பேரும் உன்னை வற்புறுத்தினால் அவர்களுக்கு அந்த விஷயத்தில் கட்டுப்படாது. உங்களின் மீளுதல் என்னிடமே உள்ளது, நீங்கள் செய்து கொண்டிருப்பது பற்றி உங்களுக்கு அப்போது அறிவிப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 29வது அத்தியாயம் 8வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். உனக்கு அறிவு இல்லாத ஒன்றை எனக்கு இணை கற்பிக்கும்படி அவ்விருவரும் உன்னை கட்டாயப்படுத்தினால் அவர்களுக்கு கட்டுப்படாது. இவ்வுலகில் அவர்களிடம் அழகிய முறையில் தோழமை கொள். என்னை நோக்கி திரும்பியோரின் வழியை பின்பற்று. பின்னர் உங்கள் மீளுதல் என்னிடமே உள்ளது. நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி உங்களுக்கு அறிவிப்பேன். அவனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுற மாட்டேன், அதுக்குரிய பிரதிபலனை நீங்கள் அடைவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இது 31வது அத்தியாயம் இது திருமறை குர்ஆனில் 31வது அத்தியாயம் 15வது வசனமாக இடம்பெற்றிருக்கு. மேலும் இனி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமொழிகளின் மூலமாக சில செய்திகளை பார்ப்போம். அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னிடம் என் தாயார் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் வந்திருந்தார்கள், அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது. அப்போது அவர்கள் இணை வைப்பவராக இருந்தார்கள். இன்னும் இஸ்லாத்தில் ஏற்றுக்கல. நான் அல்லாஹ்வின் தூதரிடம், என் தாயார் என்னிடம் ஆசையுடன் வந்திருக்கிறார், என் தாயிடம் அவரது உறவை பேணி நல்ல முறையில் நான் நடந்து கொள்ளலாமா என்று கேட்டேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நீ உன் தாயின் உறவை பேணி அவருடன் நல்ல முறையில் நடந்து கொள் என்று கூறினார்கள். இது புகாரில் 2620வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. பெற்றோர் இணை வைத்தாலும் அவர்களுடன் உறவை பேணி வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிகாட்டுதல் என்பதை மேற்கண்ட நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார்
அவர் சாது தன்னுடைய மார்க்கத்தை, அதாவது இஸ்லாத்தை மறுக்கின்ற வரை அவரிடம் நான் ஒருபோதும் பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேன், எதையும் அருந்த மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள். மேலும் அல்லாஹ் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பதாக நீ கூறினாய். நான் உன்னுடைய தாய், நீ இவ்வாறு இஸ்லாத்தை விட்டும் வெளியேற வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன் என்றும் கூறினார். இவ்வாறு அவள் 3 முறை இஸ்லாம் உனக்கு அப்படி பெற்றோருக்கு கட்டுப்படணும்னு சொல்லுது, அதை விளங்கி வச்சுக்கிட்டு அண்ணா நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு 3 முறை சொல்கிறாங்க. என்ன, அவள் 3 நாட்கள் பேசாமல் சாப்பிடாமல் பருகாமல் இருந்தாள். யார்? அந்த தாயார். அவளுக்கு கடுமையான பலவீனம் ஏற்பட்டது. அவருடைய மற்றொரு மகனாகிய உமரா என்பவர் அவருக்கு நீர் புகட்டினார். அவள் சாதிர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை சபிப்பவளாக ஆகிவிட்டாள். அப்போதுதான் அல்லாஹ் தனது பெற்றோருக்கு நல்லுதவி செய்யுமாறும் மனிதனுக்கு வலியுறுத்தியுள்ளோம். உனக்கு அறிவில்லாத ஒன்றை எனக்கு இணை கற்பிக்குமாறு அவ்விருவரும் உன்னை வலியுறுத்தினால் அவர்களுக்கு கட்டுப்படாதே. உங்களது மீறுதல் என்னிடமே உள்ளது. நீங்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி உங்களுக்கு அறிவிப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 29வது அத்தியாயம் 8வது வசனத்தில் சொல்கிறான் இல்லையா? இந்த வசனத்தை அப்போ தான், இந்த காலகட்டத்தில் தான் அருளப்பட்டது என்று முஸாப் பின் சாதிர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 4789வது ஹதீஸும் 4432வது ஹதீஸில் இடம்பெற்றது. பெற்றோரும் அழகிய நட்பும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று கேட்கிறார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் தாய் என்றார்கள். அவர் பிறகும் யார் என்று, அதற்கு பிறகு யாருன்னு கேட்குறாரு. அதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தாய்ங்கிறாங்க. இன்னும் மீண்டும் யாருன்னு கேட்குறாரு, அப்போவும் உன்னுடைய தாய்ங்கிறாங்க. பிறகு 4வது தடவையாக அவர் கேட்கும்போது உன்னுடைய தந்தை என்றார்கள். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. புகாரில் 5971வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. ஆக அடுத்து பெற்றோருக்காக செலவிடுதல் சம்பந்தமானது. அவங்களுக்கு எந்த முறையில் எப்படியெல்லாம் நம்ம செலவிட்டவர்களை கவனிக்கணுங்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தாம் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றார். யார்? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து நான் எதை செலவு செய்யறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவிட்டாலும், என்ன நல்ல பொருட்கள்லேருந்து எதை நீங்கள் செலவு, பணமோ காசோ பழமோ சாப்பாடோ உணவு வகைகளோ எதை நீ செலவிட்டாலும் செய்ய. எதை செலவிட்டாலும் பெற்றோருக்காக, அதான் முக்கியம். யாருக்கு செலவு இருக்கிறது தான் முக்கியம். எதை வேணாலும் நீ செலவிடு. அதில் பெற்றோருக்காகவும் உறவினருக்காகவும் அனாதைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் நாடோழிகளுக்காகவும் செலவிட வேண்டும். நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் அல்லாஹ் அதை அறிந்தவன் என்றும் கூறுகிறார். அவர்களுக்கு பதில் சொல்லும்படி அல்லாஹ் 2வது அத்தியாயம் 215 சொல்லி காட்டுகிறான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் நின்றவர்களாக ஒரு குத்பா உரையாற்றும் பொழுது, மெம்பர் மீது நின்றவர்களாக மக்களுக்கு உரையாற்றும் போது, கொடுப்பவரின் கரம் தான் உயர்ந்ததாகும் என்று சொல்கிறார்கள். யார் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கரம்தான் உயர்ந்ததாகும் என்று சொல்கிறாங்க. உன்னுடைய குடும்பத்தவர்களாகிய உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை, உன்னுடைய சகோதரி, உன்னுடைய சகோதரன், பிறகு உனக்கு நெருக்கமானவர்கள், இவர்களிடமிருந்து நீ ஆரம்பம் செய் என்று கூறினார். அப்போ நம்ம பிறருக்கு செலவழிக்க வேண்டிய அந்த தான தர்மங்களில், நன்மையை கருதி செய்ய வேண்டிய அந்த செயல்பாடுகளில் முதல்ல நம்ம தாய் தந்தை அண்ணன் தம்பி உற்றார் உறவினர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை தாரிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயில 2532, 2485 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றது. மேலும் பெற்றோர் பணிவிடையே மாபெரும் தியாகம் என்பதை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அறப்போரில் கலந்து கொள்ள அனுமதி கேட்குறார். அறம் சம்பந்தமான ஒரு போரில் கலந்துக்க அனுமதி கேட்குறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்களா
என்று கேட்கிறார்கள். அதற்கு அம்மனிதர் ஆம் உயிருடன் இருக்கிறார்கள் என்று பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்றால் இருவருக்கும் பணிவிடை செய்து உதவி புரிவதற்காக நீ ஜிஹாத் செய். அதையும் ஜிஹாதுங்கிறாங்க. அந்த தாய் தந்தைக்கு நீ போய் உதவி செஞ்சு பணிவிடை செய்ய, அதுவும் ஜிஹாத் தான், அந்த ஜிஹாத் செய் அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அப்துல்லா பின் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 3004வது ஹதீஸாக இடம்பெற்றது. மேலும் பெற்றோருக்கு செய்யும் பணிவிடைகள் இறை உதவியை பெற்றுத்தரும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முன்காலத்தில் 3 மனிதர்கள் நடந்து சென்றனர். அப்போது மழை பொழிந்தது. அவர்கள் மலையில் உள்ள குகையில் நுழைந்தனர். ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து குகை வாசலை அடைத்துவிட்டது. ஒரு பிரயாணத்தில் இருக்கக்கூடிய 3 பேர்கள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது மழை கடுமையாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த மலை அடிவாரத்தில் உள்ள குகை ஒரு வழி இருக்குது, குகை ஆறு. அப்போ அதுக்குள்ளே நம்ம சேர்ந்துட்டோம்னா நம்மளுக்கு பாதிக்காதுன்னு சொல்லி உள்ளே அனைவரும் போய் 3 பேரும் உள்ளே பூந்துடுறாங்க. உள்ளே பூந்த உடனே அந்த மலை மேலேருந்து உருண்டுக்கிட்டு வந்து ஒரு பாறை, சின்ன பாறை அந்த ஓட்டையை அடைச்சிருது. அந்த பாறையை வந்து இந்த 3 பேர்களால் என்ன நவத்தி வழியை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பாறை இல்லை. அதை விட மிக பெரிய பாறை, இவங்களால் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாறை. வெளியிலேருந்து வேறு யாராவது உதவி செய்தால்தான் இருக்குது, இல்லைன்னா அல்லாஹ்வுடைய உதவி தான் இருக்குது என்ற நிலைக்கு வந்தபோது அந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நம்ம செஞ்ச நல்லறங்களை பற்றி அல்லாஹ்ட்ட சொல்லி உதவி கேட்போம், அல்லாஹ் நாடினால் அதை நமக்கு வழி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தருக்கு சொல்கிறாரு, யா அல்லாஹ், நான் வந்து தினமும் ஆடு மேய்ச்சிட்டு அந்த ஆட்டுடைய பால்களை கறந்துட்டு வந்து நாங்களும் என்னுடைய தாய் தந்தைக்கு உணவாக கொடுப்பேன் எப்போதும். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு அந்த பால்களை கறந்து நான் கொண்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஆகிட்டதுனால என்னுடைய தாய் தந்தையர்கள் உறங்கிவிட்டார்கள் பசியால். அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து அவங்கள எழுப்பாமல் சரி எந்திரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நானும் என் பிள்ளை மனைவி மக்களும் நாங்களும் சாப்பிடாம, என் பிள்ளைகளும் சாப்பிடாம தாய் தந்தைக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணுன்னு இருந்தேன். ஆனால் அவங்க விடிஞ்சு தான் எந்திரிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். இதை உனக்காக தான் நான் செஞ்சேன். இப்படி தாய் தந்தையை கவனித்து அவர்களுக்கு சிறப்புற நம்ம பணிவிடை செய்தால் உன்னுடைய மனசு குளிரும், நீ சந்தோஷப்படுவாய், அதன் மூலம் நீ எனக்கு உபகாரம் செய்வாய் என்று தான் நான் செஞ்சேன். அது உண்மையாக இருந்தால் என்ன, இந்த அந்த கற்பாறையை எங்களுக்கு அகற்றி வழி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அவருடைய பிரார்த்தனைக்கு பிறகு கொஞ்சம் நவருது. இன்னும் பாக்கி 2 பேருடைய பிரார்த்தனைகள் இருக்குது. சரியா? அப்போ இது ஒரு நீண்ட ஹதீஸு. இதில் உள்ள அந்த செய்தி தாய் தந்தைக்கு உள்ள செய்தியை மட்டும்தான் இதில் குறிப்பிட்டிருக்கேன். இது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. புகாரில் 2215வது ஹதீஸாக இடம்பெற்றது. மேலும் பணிவிடை செய்தவன் செல்லுமிடம், அதாவது பணிவிடை தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யாதவன் செல்லுமிடம் நரகம்தான் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவனுடைய மூக்கு மண்ணாகட்டும், இழிவடையட்டும் என்று 3 தடவை சொல்கிறாங்க. மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அல்லாஹ்வின் தூதரே, யாருடைய மூக்கு, யாரை பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்கப்பட்டது. யார் வயதான தாய் தந்தை அவர்களில் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ உயிருடன் இவருடன் இருக்க பெற்று அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் சுவனம் புகவில்லையோ அவன்தான் அப்படின்னு சொல்லி அந்த 3 தடவை பிரார்த்தனை செஞ்சாங்களே, அது அந்த தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யாதவன் தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் மேலும் நோவினை செய்வது பெரும் பாவம் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு துன்பம் தருவதை நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஹராமானதாக ஆக்கியுள்ளான் என்று முஹீரா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 2408வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெரும்பாவங்கள் பற்றி கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், பெற்றோருக்கு துன்பம் கொடுப்பது, தற்கொலை செய்து கொள்வது, பொய் சாட்சி சொல்வது ஆகியவை பெரும் பாவங்களாகும் என்றும் கூறினார்கள். அதில் பெற்றோர்கள் இடம்பெற்றிருக்கு. இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. புகாரில் 2653வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பெற்றோரை சபிப்பவனை அல்லாஹ் சபித்து விட்டான், அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுத்து பலியிட்டவனை அல்லாஹ் சபித்து விட்டான், பிதஅத் செய்பவனுக்கு அடைக்கலம் தருபவனை அல்லாஹ் சபித்து விட்டான், நிலத்தின் எல்லைக்காக வைக்கப்பட்ட அடையாள கல்லை மாற்றியவனை அல்லாஹ் சபித்து விட்டான் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 4003வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இதுலேயும் என்ன பெற்றோர்களை சபிப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதர் தன் தாய் தந்தையர்களை சபிப்பது பெரும் பாவங்களில் உள்ளதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் தன் தாய் தந்தையை எவ்வாறு சபிப்பார் என்று எங்களுக்கு விளக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவர் இன்னொருவரின் தந்தையை ஏசுவார், உடனே பதிலுக்கு அவர் இவருடைய தந்தையையும் தாயையும் ஏசுவார், ஆக தம் தாய் தந்தையர் ஏசப்பட இவரே காரணமாக இருக்கிறார் என்று அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. இது புகாரில் 5973வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்து, பெற்றோர்களுக்கு விடுபட்ட நோன்புகளை நிறைவேற்ற வேணும். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே, என் தாயாருக்கு 1 மாத நோன்பு கடமையாகி இருந்த நிலையில் அவர்கள் மரணித்து விட்டார்கள், அவர் சார்பாக நான் நோன்பு நோக்கலாமா என்று கேட்டாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அல்லாஹ்வின் கடனை நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதி படைத்தது அதுதானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 1953வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மேலும் மரணித்து விட்ட பெற்றோருக்காக தர்மம் செய்வது சம்பந்தமாக பனு சாயிதா குலத்தைச் சேர்ந்த சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியூர் சென்றிருந்த போது அவர்களது தாயார் இறந்து விட்டார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதரே, நான் வெளியே சென்றிருந்த போது என் தாயார் இறந்து விட்டார், நான் அவர் சார்பாக ஏதேனும் தர்மம் செய்தால் அவருக்கு அது பலனளிக்குமா என்று கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், பலனளிக்கும் என்று கூறினார்கள். சாது பின் உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனது மிஹ்ராப் எனும் தோட்டத்தை அவர்களுக்காக தர்மம் செய்து விடுகிறேன் என்பதாக தங்களை நான் சாட்சியாக்குகிறேன் என்றும் கூறினார். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் 2762வது ஹதீஸாக இது இடம்பெற்றது. பெற்றோர்களின் மூலம் ஏற்பட்ட உறவை அவர்களுக்கு பிறகும் இணைத்து வாழுதல். மக்காவிற்கு செல்கின்ற வழியில் ஒரு கிராமவாசி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கு சலாம் கூறி அவரை தன்னுடைய கழுதையில் ஏற்றினார்கள். தன்னுடைய தலையில் இருந்த தலப்பாகையை அவருக்கு கழற்றி வழங்கினார்கள். இதை கண்ட நாங்கள், அல்லாஹ் உங்களை நன்றாக நற்கூலி வழங்குவானாக உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறாங்க மக்கள்லாம். இவர்கள் கிராமவாசிகள் கொஞ்சத்தையும் கூட புரிந்து கொள்வார்களே, கொஞ்சம் கொடுத்தாலே போதுமே, கிராமவாசிகள் தானே, அவருக்கு எதுக்கு இவ்வளவு செய்கிறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட மக்கள் கேட்குறாங்க. ஏன் நீங்கள் இவ்வாறு ரொம்ப அதிகமாக நடந்து கொள்கிறீங்களே என்று கேட்டோம். அதற்கு இப்னு உமர் அவர்கள், இவருடைய தந்தை என்னுடைய தந்தை ஆகிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நண்பராக இருந்தார். தந்தைக்கு செய்யும் பணிவிடைகளிலேயே மிக சிறந்தது மகன் தன் தந்தையின் நண்பரின் குடும்பத்தார்களை இணைத்து வாழ்வதுதான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்று பதில் கூறினார்கள். அதற்காகத்தான் அந்த பணிவிடைகளை என்னுடைய தந்தையின் நண்பருக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விலைக்கு சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 4991, 4629 ஆகிய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கு. மேலும் பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். சிறுவனாக இருக்கும்போது என்னை இருவரும் எப்படி பராமரித்தார்களோ அதுபோல் என்னுடைய இறைவா எங்கள் தாய் தந்தை இருவருக்குமாக நீ அருள் புரிவாயாக என்று பிரார்த்திக்கும்படி நமக்கு அல்லாஹ் கற்றுத்தருகிறான். 17வது அத்தியாயம் 24வது வசனத்தில். மேலும் எங்கள் இறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டோரையும் விசாரணை நடைபெறும் அந்த நாளில் எங்களை மன்னிப்பாயாக. இது 14வது அத்தியாயம் 41. மேலும் என் இறைவா என்னையும் எனது பெற்றோர்களையும் நம்பிக்கை கொண்டு எனது வீட்டில் நுழைந்தவரையும் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக. 71, 28. என் இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அருக்கொடைகளுக்கு நன்றி செலுத்தவும் நீ பொருந்தி கொள்ளும் நல்லறத்தை நான் செய்யவும்
வாய்ப்பளிப்பாயாக, எனக்காக எனது சந்ததிகளை சீராக்குவாயாக, நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன், நான் முஸ்லீம்களில் உள்ள ஒருவன் என்று 46வது அத்தியாயம் 15வது வசனத்தில். இது எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் பிரார்த்திக்க வேண்டிய பிரார்த்தனைகளை கற்றுத்தருகிறார். ஆகவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய அடிப்படையில் பெற்றோர்களை பேணி அரவணைத்து அதன் மூலம் அருமையில் நன்மைகளை பெற்று சுவனத்தை அடையும் நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஜிசாக்கல்லா ஹைரா. மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு அனைத்துக்கும் கொண்டு செல்லுங்கள். குறிப்பாக உங்கள் மனைவி மக்களை அமர வைத்து அவர்களுக்கும் இதை போதியுங்கள். நன்றி.